காதல் 37. அன்று நீதிமன்றமே பரபரப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட 2 மாதங்களாக இழுபறியில் இழுத்து கொண்டிருந்த பூங்கொடியின் வழக்கு விசாரணை. குமரன் அந்த வழக்கை மறுபரிசீலனை செய்ய அப்பீல் செய்து 1 மாதம் கடந்துவிட்டது. ஆனால் சரியான சாட்சிகளும் ஆதாரங்களும் இல்லாமல் கேஸ் கையை மீறி சென்று கொண்டிருக்க, செந்திலின் சடலம் கிடைத்த பிறகு மக்களின் மனப்போராட்டங்களும் சற்று பெருக்கெடுத்து இருந்தது என்று கூறலாம். இதில் கதிரேசனின் குடும்பம் குமரனையும் அவனுக்கு துணையாக நிற்கும் விக்னேஸ்வரனையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் மிரட்டியும் இருந்தனர். அவர்களை ஆள் நியமித்து அடிப்பதற்கும் தூக்குவதற்கும் கூட ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் அவனுக்கு துணையாக, அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தது நெடுமாறனும் இளமாறனும் ஏற்பாடு செய்திருந்த ஆட்கள் மட்டுமே. குமரனே அதை அறிந்திருக்கவில்லை. அவனை அடிக்க வந்தவர்களிடம் அவன் போராடி கொண்டிருக்க, எங்கிருந்தோ 10 பேர் இறங்கி குமரனுக்கு துணையாக மற்றவர்களிடம் போராட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சண்டை முடிந்தவுடன் தான் அதை கவனித்து யார் என்று கேட்க, அப்போதுதான் அவன் அறிந்து கொண்டான் அது தன் மைத்துனர்கள் தனக்காக, தன் பாதுகாப்பிற்காக ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள் என்று. இன்னும் அந்த ஆதாரங்களை தேடி அலைந்தவர்களுக்கு ஏற்கனவே ஆதிசேஷனின் குடும்பத்தால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை குமரனிடம் பகிர்ந்து கொள்ள, கதிரேசனால் தன் மகளை இழந்த தனிமையில் வாடும் ஒரு தாய் கதிரேசனுக்கு எதிராக குமரனுக்கு உதவ முன்வந்திருந்தார். தன் மகளை போய்விட்ட பிறகு எதற்காக தயங்கி நிற்கிறோம் என்று துணிந்து விட்டார் போலும். யாரோ ஒருவன் ஒரு பெண்ணிற்காக போராடி கொண்டிருக்க, தன் மகளுக்கும் இதில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அவர் குமரனுடன் கூட்டு சேர அவரை பத்திரமாக மறைத்து வைத்திருந்தான் குமரன். ஆதிசேஷன் குடும்பத்திற்கு தெரிந்தால் அவரையும் கொன்று விடுவார்களே என்று பயத்துடன் அவரை கடைசி ஆயுதமாக பயன்படுத்த எண்ணியிருந்தான். அந்த தாயை பற்றிய எந்த விஷயங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இரகசியமாக காத்து வந்தான். அடுத்த 2 நாட்களில் அமுதவாணனால் பாதிக்கப்பட்டு அவன் கம்பெனியில் வேலை செய்த ஒரு பெண் உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவள் ஏதோ ஒரு வகையில் குமரனின் முயற்சியை தெரிந்து கொண்டு அதற்கு உதவும் பொருட்டு இன்று அந்த குடும்பத்திற்கு எதிராக தானும் கை கொடுக்க முனைந்து குமரனை வந்து பார்த்து அவளுக்கு பாதுகாப்பு கேட்க, அந்த தாயுடன் சேர்த்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து தனியாக தங்க வைத்திருந்தான் குமரன். அன்றுதான் வீடு திரும்பியவன் நிலாவிடமும் சாட்சி சொல்ல கேட்டிருந்தான். அனைத்து சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கிட்டத்தட்ட திரட்டிவிட்ட பின் வழக்குக்கான கடைசி நாளில் இவர்கள் இருவரையும் சேர்த்து தன்னிடம் இருக்கும் மற்ற ஆதாரங்களையும் வைத்து அந்த வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்போடு காத்திருந்தான். இதோ இன்று அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது. நிலாவை நீதிமன்றத்திற்கு கூட்டி வரும் பொறுப்பை நெடுமாறனிடமே விட்டிருந்தான். நெடுமாறன், இளமாறன், காத்தவராயன் என்று 3 அண்ணன்களும் ஊருக்கே சென்று பங்கஜத்தையும் நிலாவையும் ரங்கராஜனையும் நீதிமன்ற வளாகத்திற்கு பத்திரமாக அழைத்து வரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். விசாரணை தொடங்கியது. கிட்டத்தட்ட 2-3 வாய்தாக்கள் வாங்கி சரியான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் இழுவையில் சென்று கொண்டிருந்த அந்த வழக்கு இன்று நீதிமன்ற விசாரணையில் எதிர்வாதி, பிரதிவாதி என்று அனைவரும் நீதிமன்ற வளாகத்தில் ஆஜராகி இருந்தனர். நீதிபதி மேலே அமர்ந்து அந்த கேஸுக்கான நம்பரை வாசிக்கப்பட்டு கதிரேசன், ஆதிசேஷன், வழக்கறிஞரான ஏழுமலை 3 வாய்தாக்களிலும் தன் வாய்ஜாலத்தால் ஆதாரங்களாலும் குமரனை வெற்றி பெற்றிருக்க அதே திமிருடனும் நிமிருடனும் அன்று வந்திருந்தார். இதுவரை சரியான ஆதாரங்கள் இல்லாமல் தவித்த குமரன் இப்போது நேரடி சாட்சிகளும் ஆதாரங்களும் கிடைத்திருக்க, முதலில் அமுதவாணனுக்கு எதிராக குரல் கொடுத்த அந்த பெண்ணை தான் சாட்சி சொல்லும்படி கூண்டில் ஏற்றினான். அவளும் தன்னை அவன் நம்ப வைத்து கழுத்தறுத்து தன்னை ஏமாற்றிவிட்டு பணக்கார பெண்ணை மணந்து கொண்டதாகவும் அதில் நிறைய முறை அவள் கர்ப்பம் தரித்து அதை கலைத்ததற்கான ஆதாரங்களும் வைத்திருந்தாள். பத்தாததற்கு அவன் அவளுடன் இருந்த புகைப்படங்களையும் சமர்ப்பித்தாள். அடுத்ததாக கதிரேசனின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணின் மகளை பலாத்காரம் செய்து அவளை கொன்ற வழக்கில் அந்த பெண்ணின் தாய் அந்த பெண்ணின் உடைகளை பத்திரப்படுத்தி வைத்திருக்க, அதுவும் ஆதாரத்திற்கு கொடுக்கப்பட்டது. அந்த துணிகளில் இருந்த கரைகளில் ரிப்போர்ட்டையும் கதிரேசனின் சீமன் பொருந்தியதற்கான ஆதாரபூர்வமான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் ஆதிசேஷனின் லீலைகள் பல அவர்கள் கைகளுக்கு ஆதாரங்களாக கிடைத்திருந்தது.
சில ஆதாரங்கள் அவர்களுக்கு முன்பே கிடைத்திருந்தாலும் அதையெல்லாம் பத்திரப்படுத்தி வைத்து ஒன்றாக ஒரே நேரத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தனர். இதில் செந்தில் உடல் கூராய்வில் வெளியே வந்த அறிக்கைகள், அதன் பிறகு அவரின் உடலை எரிப்பதற்கு முன்பு இவர்கள் ஒரு போலீசாரின் உதவியுடன் மறைமுகமாக எடுத்து சென்று இன்னொரு புகழ்பெற்ற பெரிய மருத்துவமனையில் மீண்டும் உடல் கூராய்வு செய்து அதன் அறிக்கைகளையும் வைத்திருந்தார்கள். அதில் அப்பட்டமாக கொலை என்று இருக்க, அரசு மருத்துவரோ அது தற்கொலை என்று பதிவு செய்து இருக்க, அதுவும் அவர்களுக்கு எதிரான சாட்சியாக அமைந்தது. பூங்கொடியின் உடலை அவர்கள் எரிக்காமல் இருந்திருந்தால் அவளின் உடலும் ஒரு நல்ல சாட்சியாக இருந்திருக்கும். ஆனால் அது முடியாமல் சென்றுவிட்டது. எல்லா அறிக்கைகளையும் குமரன் சமர்ப்பித்திருக்க விசாரணை ஆரம்பமானது. ஏழுமலை அமுதவாணனுக்கு எதிராக சாட்சி சொன்ன அந்த பெண்ணை நிறைய குறுக்கு விசாரணை செய்தார். ஆனால் அவளிடம் இருந்து ஆதாரங்கள் அமுதவாணனுக்கு எதிராகவே இருந்தது. அவளும் திடமாக பதில் கூறினாள். அதுபோலவே இறந்து போன அந்த பெண்ணின் தாயையும் நிறைய குறுக்கு விசாரணைகள் செய்ய அவரும் மழுப்பாமலும் பயம் ஏதுமின்றி கதிரேசன் குடும்பத்திற்கு எதிராக சாட்சி நிறைய கூறினார். அவர்கள் குடும்பத்தில் வேலைக்காரியாக தான் வேலை செய்யும் போது நடந்த தில்லுமுள்ளுக்களையும் நிறைய கூறியிருந்தார். இது அனைத்திற்கும் ஆதிசேஷனும் அவர் மனைவியுமான பூலோகமும் உடந்தை என்ற ரீதியில் கூறியிருக்க ஏழுமலை அதற்கு மறுப்பு தெரிவித்தார். ஆதாரம் இல்லாமல் எங்கள் கட்சிக்காரங்க மேலே இவங்க அபாண்டமாக பழிய சுமத்திட்டு இருக்காங்க யுவரானர். ஏதோ சில ஆதாரம் இருக்குன்னு இவங்க மேலும் மேலும் ஆதாரங்கள் இல்லாமல் சொல்கிறதை எங்களால் ஏற்றுக்க முடியாது என்று ஏழுமலை கூற, விக்னேஸ்வரன் தன் கையில் இருந்த பென்டிரைவை நீதிபதி முன்பு எடுத்து சென்று வைத்தான். மை லார்ட், இது கதிரேசன் வீட்டு தெருவில் இருக்கிற 2 பேரோட வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ். அப்படியே கதிரேசன் வீட்டுக்கு பின்னாடி இருக்க வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குது. அதில் நமக்கு தேவையான, அதாவது இந்த வழக்குக்கு தேவையான பதிவுகளை மட்டும் நாங்கள் எவிடன்ஸாக கொண்டு வந்திருக்கோம், இதில் பதிவு பண்ணி வச்சுருக்கோம் என்று சொல்ல, அவர்களும் அதிலிருந்த எவிடன்ஸ்களை போட்டு பார்த்தனர். அதில் பூங்கொடி இருந்ததாக சொல்லப்படும் அந்த நாளில் பூங்கொடி வீட்டை விட்டு வெளியே ஓடி வருவதும் அவளை அடித்து தரதரவென்று வீட்டிற்குள் அழைத்து செல்வதும் நன்றாக பதிவாகி இருந்தது. அதுபோல 2-3 கூப்பு காட்சிகள் வெவ்வேறு தினங்களில் பதிவாகி இருந்தது. அது தூரத்தில் இருந்து பதிவாகி இருந்தாலும் அதை வீடியோகிராஃபிக் மூலமாக தெளிவுபடுத்தி ஜூம் செய்து அதை இவர்கள் சாட்சியாக வெளியிட்டிருந்தனர். மேலும் 2-3 காட்சிகள் பூங்கொடி அடி வாங்குவது போலவே இருந்தது. பூங்கொடி இறந்ததாக சொல்லப்படும் அடுத்த நாளுடைய கோப்பு காட்சி அதில் பதிவாகி இருக்க, அதில் வாசலிலேயே நின்று செந்திலை அவர்கள் மிரட்டுவதும் கன்னத்தில் ஓங்கி அடித்து அவமானப்படுத்துவதும் தெல்ல தெளிவாக பதிவாகி இருந்தது. கதிரேசனும் அரசியும் மண்டபத்தின் பின்பகுதிக்கு இரவு நேரத்தில் செல்வது போல ஒரு பதிவும் அங்கு இருந்தது. அதை பார்த்து அனைவருமே அதிர்ச்சிதான். அமுதவாணனுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. எல்லா ஆதாரங்களும் மறைத்து வைத்து ஒரே நேரத்தில் வெளியே கொண்டு வரப்பட்டதால் அவர்களாலும் எதுவும் சொல்ல முடியாமல் போனது. குமரன் எழுந்து நின்று எல்லா சாட்சிகளையும் பார்த்துவிட்ட பிறகு, கடைசி சாட்சியாக ஒருவரை நான் சாட்சி கூண்டில் ஏற்ற விரும்புகிறேன் என்று நிலாவை பார்த்து கண்களை மூடி தான் இருக்கிறேன் என்பது போல சமிஞ்சை செய்து நிலாவின் பெயரை வெளியிட்டான். பங்கஜம் அவள் கைகளை அழுந்த பிடித்து, பயப்படாத, தைரியமா போய் சொல்லு என்று கூற, அவள் தலை குனிந்தபடியே கூண்டின் மீது ஏறினாள். கூண்டில் நின்றவளின் முன்பு குமரன் கேள்விகளை எழுப்ப, அவள் தன் கண்களை அலைப்பாய விடாமல் அவனையே பார்த்தபடி அன்று நடந்ததை கூறி முடித்தாள். அதை அவள் கூறுவதற்கு முன்பு பெரும்பாடுபட்டுத்தான் போனாள். எதிர்கட்சி வக்கீல் ஏழுமலையோ, ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், குமரன் தன்னோட மனைவியை சாட்சியாக கொண்டு வந்திருக்கிறாரு. கதிரேசனுக்காக நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போது தன்னுடைய மனைவியையே சாட்சியாக கூண்டில் ஏற்றியிருக்காரு. இது ஏற்றுக்கப்பட முடியாத சாட்சி என்று அவர் கூற, குமரன் சிரித்து கொண்டே, மை லார்ட், இந்த கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டதா சொல்லி இருந்தபோது எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அது மட்டும் இல்லை, அவங்கள நான் காதலிச்சு கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா அன்னைக்கே எங்களோட திருமணம் நடந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லை. அவங்க அன்னைக்கு இரவு பார்த்த காட்சியினால் பாதிக்கப்பட்டு அங்கே இருந்து அந்த கல்யாணம் பிடிக்காமல் ஓடி வந்துட்டாங்க. அவங்கள ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றி நாங்கள் எங்கள் வீட்டில் அடைக்கலம் வச்சுருந்தோம். அவங்க வீட்டிலேருந்து வந்தவங்க அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போக பார்க்க நிலா அவங்க கூட போக மாட்டேன்னு சொன்னாங்க.
எந்த உரிமையும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னதுனால அவங்க முன்னாடி குறிப்பிட்ட இந்த நாளில் தான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண நாளை கூட நீங்கள் பார்க்கலாம் என்று அவனுடைய ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டையும் சமர்ப்பித்து இருந்தான். அது 2 மாதங்களுக்கு முன்பாகத்தான் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு இருந்தது. அவன் திருமணமாக கூடிய அந்த நாளும் அவன் ரெஜிஸ்டர் செய்த நாளும் கிட்டத்தட்ட 1 மாத இடைவெளியில் இருந்தது. அது நிலாவுக்கு புதிய தகவல். நிலா திருமணத்திலிருந்து ஓடி வந்த நாளும் அவன் திருமணம் செய்து கொண்ட நாளும் கிட்டத்தட்ட 6 மாத இடைவெளியில் இருந்தது. இந்த பெண்ணை நான் காதலித்து திருமணம் பண்ணிக்க நினச்சிருந்தா அன்னைக்கே நான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். 6 மாதம் எங்கள் வீட்டில் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. என்னோட மனைவியை என்னோட கேஸுக்காக சாட்சி அழைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இந்த கேஸுக்கு அவங்களும் ஒரு சாட்சி ஆகிட்டாங்களே தவிர அவங்க மட்டுமே இந்த கேஸுக்கு சாட்சியாக இல்லை யுவர் ஆனர். இதுக்கு முன்னாடி ப்ரொசீட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் ஏழுமலை சார் மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு என்று குமரன் சர்வ சாதாரணமாக கூறினான். நீதிபதி அந்த பெண்ணை உற்று நோக்கினார். என்ன படிக்கிறமா? எங்க படிக்கிற என்று அவளிடமே கேட்டார். அவள் 2 மாதங்கள் முன்பு தான் 3வது வருட கல்லூரியில் சேர்ந்து இருப்பதாக கூறினாள். அப்போ இந்த 6 மாதம் ஏன் காலேஜுக்கு போகலை என்று நீதிபதி கேட்க, அது அது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பயந்து நான் காலேஜுக்கு போகலை. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்று கூறி நிறுத்தியவள், இவரும் அம்மாவும் காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டாங்க என்று குமரனையும் பங்கஜத்தையும் காட்டி கூற, அவளின் பதட்டமான பேச்சு அந்த நீதிபதிக்கு அவளை நன்றாக உணர்த்தியது. அதுவும் அவள் கூறும்போது தவிப்பும் தயங்கி தயங்கி கூறியதுமே அவள் எவ்வளவு சங்கடப்படுகிறாள் என்பதையும் உணர்த்தியது. அவள் ஒவ்வொரு வாட்டி பேசும்போதும் பங்கஜத்தை பார்த்துவிட்டு அவரின் கஞ்சாடைக்கு பேசுவதும் நீதிபதியின் கண்களுக்கு தவறாமல் பட்டது. இப்போ மட்டும் தைரியமா எப்படி சாட்சி சொல்ல வந்திருக்க என்று நீதிபதி கேட்டார். இன்னைக்கு அந்த பூங்கொடி அக்கா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருக்கணும். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், ஆனால் அவங்க உயிரோடு இல்லை. அவங்களுக்கு நியாயம் வாங்கி தரணும்னு இவர் ரொம்ப போராடுறாரு என்று குமரனை காட்டி கூறினாள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் இவர் என்று கூறினாலே தவிர பெயரை சொல்லியோ தன் கணவன் என்றோ கூறவில்லை. அதை அனைவருமே அவதானித்து தான் கொண்டிருந்தனர், குமரன் உட்பட. யாரோ ஒரு பொண்ணுக்காக இவர் நியாயம் வாங்கி கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு அம்மா சொன்னாங்க. அப்போ தான் அந்த அக்காவும் அவங்க அப்பாவுக்கும் நியாயம் வாங்கி கொடுத்ததா இருக்கும்னு தான் வந்தேன். அண்ணனுங்க தான் ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தாங்க என்று ஒவ்வொரு வார்த்தையாக நிறுத்தி நிதானமாக கூறினாள். அவளின் சாட்சியும் அந்த வழக்குக்கு ஒரு ஆதாரமாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னது போல குமரன் ஜோடித்த ஒரு விஷயமாக இல்லை. குமரனுக்கும் நிலாவிற்குமான திருமணம் நடக்கும்போது கதிரேசனின் மனைவியாக பூங்கொடி இருந்திருக்கிறாள். பூங்கொடிக்கும் குமரனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாத பட்சத்திலும் நீதிக்காக போராடி கொண்டிருந்த அவனை பாராட்டிய நீதிபதி அங்கு நின்று கொண்டிருந்த கதிரேசனின் குடும்பத்திற்கு ஆயுள் தண்டனையை வழங்கி தீர்ப்பளித்தார். அமுதவாணனின் மனைவி அரசிக்கும் பூலோகத்திற்கும் குற்றத்தை மறைத்ததற்காக 7 வருட கடங்காவல் தண்டனை வழங்கப்பட்டது. மேல்கோட்டில் கூட முறையிட முடியாதபடி அந்த தீர்ப்பை அவர் வழங்கியிருந்தார். அவருக்கும் வீட்டில் 2 பெண் பிள்ளைகள் இருக்கின்றனர். இப்படி பெண்களை வெறும் போகப் பொருளாக மட்டும் நினைக்கும் ஆண்கள் இருக்கும் வரை பெண்கள் சமுதாயத்தை முன்னேற்றவே முடியாது. அதுவும் பணம் இருக்கிற திமிரில் எது வேண்டுமென்றாலும் செய்துவிட்டு பணத்தை காட்டி சரிப்படுத்தி விடலாம் என்று நினைக்கும் ஒரு சிலருக்கு இந்த வழக்கும் அதில் கிடைத்த நீதியும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று உணர்கிறேன். எதிர்காலத்தில் இப்படி ஒரு பூங்கொடி உருவாகாதபடி சமுதாயத்தை மாற்றிக்கொள்வது நம் கையில்தான் இருக்கிறது என்று நீதிபதி தன் பேச்சை முடிக்க வழக்கறிஞர் ஏழுமலை தலை குனிந்து நின்றார். அங்கேயே பூலோகம் மாரடைப்பு ஏற்பட்டு மண்ணில் சரிய அவரை மருத்துவமனைக்கும் ஆண்கள் 3வரையும் அரசியையும் சிறைச்சாலைக்கும் அனுப்பி வைத்தனர். காத்தவராயன் நிலாவின் அருகில் வந்து, பரவாயில்லையா பாப்பா, தைரியமாக பதில் சொல்லிட்டியே. நீ எப்படி அந்த கூண்டில் ஏறி சாட்சி சொல்லுவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் என்று கூற அவள் பார்வையும் அனிச்சை செயலாக தன் கணவனின் புறம் திரும்பி சென்றது. இதை ரங்கராஜனும் பங்கஜமும் நெடுமாறனும் கவனித்தார்கள்.
ஆனால் குமரன் விக்னேஸ்வருடன் பேசிக்கொண்டிருக்க அதை அவன் கவனிக்கவே இல்லை. தோழமைகளே, இது நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட கதைக்களம் இல்லை. அதனால் இதை ரத்தின சுருக்கமாக முடித்திருக்கிறேன். இதில் குமரன் நிலாவின் கதை மட்டுமே முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன், நீதிமன்ற காட்சிகளை அல்ல. அதனால் மிகவும் சுருக்கமாக கொடுத்ததை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். காதல் 38. பூங்கொடிக்கும் அவளின் தந்தை செந்திலுக்கும் நியாயம் வாங்கி தரப்பட்டு விட்டதாக ஒரு திருப்தி குமரனிடம். அந்த மன திருப்தி அவர்கள் குடும்பத்திற்கும் கிடைத்திருந்தது. அதே சந்தோஷத்துடனே வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் வீட்டின் உள்ளே நுழையும் போதே லக்ஷ்மியிடம் இருந்து அழைப்பு வந்திருந்தது. குமரன் அதை ஏற்று காதில் வைத்தான். மறுமுனையில் பேசிய தேவ், வாழ்த்துக்கள் மச்சா. நீங்கள் எத்தனையோ கேஸை ஜெயிச்சிருந்தாலும் இந்த கேஸ் ஜெயிச்சதற்கான நிம்மதியும் திருப்தியும் மற்ற எந்த கேஸ்லேயும் கிடச்சிருக்காது இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கும் ஒரு வழியாக நியாயம் வாங்கி கொடுத்துட்டீங்க. இங்கே உன்னோட தங்கச்சி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கா என்று தேவ் உணர்ந்து கூற, தேங்க்ஸ் அத்தா, என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன். ஆனாலும் உங்கள் பாராட்டுதல்கள் நான் மனமு வந்து ஏற்றுக்கிறேன். ஆனால் இதுக்கான தைரியமாக வந்து சாட்சி சொன்ன அந்த 3 பேருக்கும் தான் இது எல்லாமே போய் சேரணும். முதல்ல என் நன்றியை சொல்லணும்னா, அந்த ஆதாரங்களை திரட்டினதுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய போராட்டமும் உழைப்பும் இருக்குது. அப்புறம் என் நண்பன் விக்னேஸ்வரனோட உழைப்பும் நிறையவே இருக்குது. அவன் இல்லாமல் என்னால் இதை எதையும் செய்திருக்க முடியாது. அவன் எனக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்கான் என்று குமரன் கூற, உண்மைதான். இதே மாதிரி நீ நிறைய பேருக்கு நியாயம் வாங்கி தரணும்னு நானும் உன் தங்கச்சியும் வேண்டிக்கிறோம். அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நிலா எப்படி இருக்கா என்று தேவ் கேட்கவும் தான் அவன் நிலாவின் புறம் திரும்பி அவளை பார்க்க, அவள் அவ்வளவு நேரம் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் திரும்பும்போது தன் தலையை குனிந்து கொண்டாள். அவள் நல்லா தான் இருக்கா அத்தா. என்னத்தான் நானும் அம்மாவும் அவளுக்கு தைரியம் சொன்னாலும் கூட்டத்தில் அந்த கூண்டில் ஏறி நின்று அவள் பதில் சொல்வான்னு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. அவள் அவ்வளவு தைரியமாக பதில் சொன்னதே எனக்கு இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது. மற்றவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க அத்தா என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே லக்ஷ்மியின் குரல் அலைபேசியில் கேட்டது. அண்ணா கிட்ட முதல்ல நான் பேசுவேன், ஃபோனை என்கிட்ட கொடுங்க என்று அவளின் குரல் நன்றாக கேட்க, அவகிட்ட கொடுங்க அத்தா என்று குமரன் கூற அலைபேசி லக்ஷ்மியின் புறம் நீட்டப்பட்டது. அண்ணா கங்க்ராட்ஸ். என்ன நடந்ததோ அதை அப்பா லைவாக ஃபோனில் எங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணார். நானும் அவரும் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருந்தோம். சூப்பராக வாதாடினீங்க. அதுவும் நிலா இவ்வளவு தைரியமாக கூண்டில் ஏறி சாட்சி சொல்வாள்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போவே உங்களை நேரில் பார்த்து விஷ் பண்ணணும்னு தோணுச்சு. மாமாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்ததுனால தான் எங்களால் போன மாதம் வர முடியல. ஆனால் உங்களுக்காகவே இன்னும் 2 நாளில் நாங்கள் அங்கே வரப்போகிறோம். அம்மா கிட்ட சொல்லிடுங்க, அப்படியே நிலா கிட்ட கொடுங்க. நான் கண்டிப்பாக அவளை விஷ் பண்ணணும் என்று லக்ஷ்மி கூற, ஒரு நிமிஷம் இருமா கொடுக்குறேன் என்று கூறியவன் நிலாவின் அருகில் வந்து, லக்ஷ்மி உன்கிட்ட பேசணுமா என்று அலைபேசியை அவளிடம் நீட்டினான். அவளும் அதை பெற்றுக்கொண்டு ஹலோ என்றாள் சன்னமான குரலில். மறுமுனையில் துள்ளி குதிக்காத குறையாக லக்ஷ்மி பேசினாள். ஆமாம், உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? நிலான்னு கூப்பிடுறதா இல்லை அண்ணின்னு கூப்பிடுறதா? அதுவும் இப்போ வீர தீர செயல் செஞ்சுட்டு வந்திருக்கு. அப்புறமா உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்று லக்ஷ்மி கிண்டல் அடிக்க, அவளோ அலைபேசியுடன் அமைதியாக இருந்தாள். என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல், ஹலோ நிலா, ஃபோனில் இருக்கியா இல்லையா என்று மறுமுனையில் கேள்வி கேட்க, அவளோ என்று முணங்கினாள். இது என்னடா, கோர்ட்டில் அவ்வளவு பேருக்கு முன்னாடி தைரியமாக பேச தெரிஞ்ச எங்கள் அண்ணிக்கு நாத்தனார்கிட்ட மட்டும் பேச வாய் வரலையா என்று லக்ஷ்மி கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை அண்ணி என்று தடுமாறியபடி கூறினாள். அவர்களின் திருமணம் முடிந்த போதே லக்ஷ்மியை அண்ணி என்று கூப்பிட வேண்டும் என்று பங்கஜம் தெளிவாக கூறியிருந்தார். ஆனால் அதை கூப்பிடுவதற்கான நேரம் கூடி வராததனால் அமைதியாக இருந்தாள். இன்று அலைபேசியில் தடுமாறியபடி முதல் முறையாக லக்ஷ்மியை அண்ணி என்று அழைத்திருந்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த குமரனுக்கு மென் சிரிப்பு அவன் இதழ் ஓரத்தில். தன் தங்கையை அவள் அண்ணி என்று கூப்பிட்டது மனதிற்கு அவ்வளவு இதமாக இருந்தது.
குடும்ப சூழ்நிலைக்கும் குடும்ப பழக்க வழக்கத்திற்கும் பழக்கப்படத்தான் ஆக வேண்டும் அல்லவா? மறுமுனையில் லக்ஷ்மியோ, என்ன நிலா, தந்தி அடிக்கிற என்று கேட்டு வைக்க, அவளோ சற்றென்று, ஆதித்யன் எப்படி இருக்கான் அண்ணி? அவனை பார்க்கணும் போல இருக்கு, கூட்டிட்டு வரீங்களா என்று அவள் கேட்டு வைக்க, நிலா இவ்வளவு பேசுகிறாளா என்று யோசித்தபடி, இன்னும் 2 நாளில் அங்கே வந்துடுவோம். உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் இல்லையா? கல்யாண விருந்தே இன்னும் கொடுக்காம தானே இருக்கோம். இப்போ கேஸ் வேற ஜெயிச்சிட்டீங்க, அதுக்கும் சேர்ந்து கொடுக்கணும் என்று பேசிக்கொண்டே போக, அவளிடமிருந்து கைபேசியை வாங்கிய தேவ், நிலா, உடம்பு எப்படி இருக்குமா? கை கட்ட இன்னும் பிரிக்கலையா? 3 மாதம் ஆயிடுச்சே என்று தேவ் கேட்க, நல்லா இருக்கேன் அண்ணா, இந்த வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டாக்டர் பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க என்று தடுமாறியபடி கூறி முடித்தாள். முதல் முறையாக தேவிடம் பேசுவதால் அந்த தடுமாற்றம் அது. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப தைரியமாக பேசியிருந்த. ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க நீயும் குமரனும் துணையாக இருந்திருக்கீங்க. அதை நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆண்மகனுக்கு எப்போ கர்வம் வரும் தெரியுமா? தனக்கு எதிலும் துணையாக இருக்கும் துணைவி கிடைக்கும்போது தான். அதை விட பெரிய விஷயமும் எதுவுமே இல்லை. அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்காது. எனக்கு லக்ஷ்மி கிடைச்சது போல, கணேசனுக்கு ஹேமா கிடைச்சது போல, எங்கள் மாமனாருக்கு மாமியார் கிடைச்சது போல என்று சிரித்தபடியே, எங்கள் சின்ன மச்சானுக்கு நிலா குட்டி கிடைச்சிருக்கா என்று முடிக்க, மறுமுனையில் லக்ஷ்மியின் சிரிப்பு சத்தமாக கேட்டது. இவளுக்கும் தேவ் சொன்ன விதத்தில் சிரிப்பு வந்துவிட, அவளும் தன் சிரிப்பை அடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தன் முகத்தை திருப்பிக் கொண்டு சிரித்தாள். அவளையே கவனித்து கொண்டிருந்த குமரனுக்கு அவளுடைய சிரிப்பு மனதில் இதத்தை பரப்பியது. ஆனால் எதிர்முனையில் என்ன சொல்கிறார்கள் என்று தெரியாமல் சற்று புருவத்தை சுருக்கியவன் அவளையே இமை எடுக்காமல் பார்த்திருந்தான். இவள் ஆகாஷுடன் இருக்கும் நேரங்களை தவிர மற்ற யாருடனும் இவள் இப்படி சிரித்து அவன் பார்த்ததில்லை. அவளுக்கு சிரிப்பு வருவதை அடக்கிக் கொண்டு அவள் மறுபுறம் திரும்பி சிரித்தாலும் அவன் கண்களுக்கு அது தவறாமல் பட்டது. தேவ் குமரனிடம் கைபேசியை கொடுக்க சொல்ல, நிலாவும் கைபேசியை எடுத்து வந்து தன்னையே பார்த்து கொண்டிருந்தவனிடம் நீட்டினாள். அத்தா என்ன சொன்னாங்க? எதுக்கு இவ்வளவு சிரிப்பு என்று கேள்வியை கேட்டபடியே கைபேசியை வாங்க, ஆனால் நிலா அதற்கு பதில் கூறவில்லை. கைபேசியின் வழியாக கேட்டுக்கொண்டிருந்த தேவ் அதற்கு பதில் கூறினான். அதுவா மச்சான், என் சின்ன மச்சானுக்கு கிடைச்ச மனைவியை பற்றி பேசிட்டு இருந்தேன் என்று தேவ் கூற, அத்தான் கிண்டல் பண்ணாதீங்க, இன்னும் 2 நாளில் வர்றீங்களாமே லக்ஷ்மி சொன்னா என்று குமரன் கேட்க, ஆமாம், என் மச்சான் தான் எனக்கு விருந்து கொடுக்கல. என் மச்சானுக்கு கல்யாணமாகி 3 மாதம் ஆக போகுதே, அதான் அவனுக்கு விருந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் என்று தேவ் கூற, என்னத்தான் இப்படி சொல்லிட்டீங்க? முதல் வாட்டி நீங்கள் வரும்போது நிலா ஹாஸ்பிட்டலில் இருந்தா, அதனால் சரியாக கவனிக்க முடியல. இந்த வாட்டி வரீங்கல்ல, அப்போ பார்த்துக்கலாம். ஆதியையும் சேர்ந்து தானே கூட்டிகிட்டு வரீங்க, எல்லாரும் சேர்ந்து கலக்கலாம் என்று சிரிப்புடனே குமரன் கூறிக்கொண்டிருந்தான். அவர்களை பார்த்துவிட்டு பங்கஜம் அவர்கள் அருகில் வந்து, என்னடா மாப்பிள்ளை வராங்களா வீட்டுக்கு என்று கேட்டபடியே அவனிடமிருந்து அலைபேசியை வாங்கினார். என்ன மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? லக்ஷ்மி, ஆதித்யன், அண்ணா, அண்ணி எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று பங்கஜம் கேட்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. அப்பாவுக்கு தான் போன மாதம் எல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியல. நாளைய மறுநாள் அங்கே வருவோம், 1 வாரத்துக்கு லீவ் போட்டுட்டு வரோம் என்று தேவ் கூறி முடிக்க, அதுக்கு என்ன மாப்பிள்ளை, தாராளமாக வாங்க. அண்ணனையும் அண்ணியையும் கூட கூட்டிகிட்டு வாங்க, ஆதியையும் அணுவையும் கூட கூட்டிகிட்டு வாங்க மாப்பிள்ளை என்று பங்கஜம் கூற, ஆதிக்கு லீவ் கிடைக்கல அத்தை, எதுக்கும் நான் கேட்டு பார்க்குறேன் என்று கூறியவன் லக்ஷ்மியிடம் அலைபேசியை கொடுத்தான். அவள் தன் தாயிடம் சிறிது நேரம் பேசி இருந்துவிட்டு வைத்தாள். ஹேமா உணவு மேஜையின் மீது உணவுகளை பரப்பி வைத்து கொண்டிருக்க, நிலாவும் அவளுக்கு உதவி புரிந்து கொண்டிருந்தாள். நேரம் இரவு 7 மணியை தொட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்னும் யாரும் உணவு உண்ணவில்லை. காலையிலிருந்து பரபரப்பாக இருக்க யாருக்கும் உணவு தொண்டைக்குழியில் இறங்கவில்லை. மதியமும் வழக்கு விஷயமாக பரபரப்பாக இருந்ததால் உணவு உண்ணக்கூட யாருக்கும் தோன்றவில்லை. எல்லாம் ஒரு வழியாக நல்லபடியாக நடந்து முடிந்தது. அவர்களுக்கும் தண்டனையை கிடைத்துவிட அனைவருக்கும் மனதில் நிம்மதி பரவியது. அதே சந்தோஷத்துடன் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் கூறி தத்தமது வீடுகளுக்கு வந்து சேர்ந்தனர்.
நிறைவான மனதுடன் உணவை உட்கொள்ள ஆரம்பித்தனர். உணவு உண்டுவிட்டு அவரவர்கள் தத்தமது அறையை தேடி சென்றுவிட தனது அறைக்கு சென்ற குமரன் விக்னேஸ்வரனுக்கு ஃபோன் செய்து அவன் செய்த உதவிக்கு நன்றிகள் பல கூறி வழக்கை பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான். தங்களது அறைக்குள் வந்த பங்கஜம் கட்டிலில் இருந்த விரிப்பை எடுத்து சரியாக போட்டு கொண்டிருக்கும்போது குளியல் அறையிலிருந்து வெளியே வந்த ரங்கராஜன், இன்னைக்கு நிலாவோட முகத்தை கவனிச்சியா பங்கஜம் என்று கேட்டார். கவனிச்சேங்க, நீங்களும் கவனிச்சிங்களா என்று பங்கஜமும் கேள்வி எழுப்ப, கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆக போகுது, இன்னும் அவங்கள தனித்தனியாக படுக்க வச்சுட்டு இருந்தா எப்படி? அவங்களுக்குள்ள அந்யோன்யம் வரும். ஒரே அறையில் அனுப்ப முயற்சி பண்ணு. எவ்வளவு நாளைக்கு நிலா இப்படி தனியாக அறையில் இருக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்ப, நானும் அதை பற்றி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த 2 வாரம் கழிச்சு குமரன் கிட்ட நான் இதை பற்றி பேசினேன். அவன் தான் சின்ன பொண்ணுமா, ரொம்ப பயந்து வேற இருக்கா, அவள் உடல்லையும் மனசளவுலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, அவசரப்படாதீங்க அம்மான்னு சொல்லிட்டான். நானும் பொறுமையாக அதை பற்றி பேசிக்கலாம்னு விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு நிலா குமரனை பார்த்த பார்வையை பார்க்கும்போது இதுக்கு மேலே இந்த விஷயத்தை ஆறப்போட வேணாம்னு தோணுது என்று பங்கஜம் கூறி முடிக்க, எனக்கும் அதுதான் சரின்னு படுது என்று ரங்கராஜனும் தன்னை என்ன ஓட்டத்தை கூற, நாளைக்கு அதுக்கு ஒரு வழி பண்ணுறேன். நாளைய மறுநாள் நம்ம மகளும் மருமகனும் வராங்க இல்லையா, இதையே சாக்கா வச்சு குமரன் அறைக்கு நிலாவை அனுப்பிடுறேன் என்று பங்கஜம் கூற மனைவியை மெச்சுதலாக பார்த்தார் ரங்கராஜன். அடுத்த நாள் விடிந்ததும் காலை உணவை செய்து கொண்டிருந்த பங்கஜம் உணவு வேலையை முடித்து கொண்டு நிலாவிடம் திரும்பியவர், நிலா என் கூட கொஞ்சம் வா என்று அவளை அழைத்து கொண்டு அவள் தங்கியிருந்த அறைக்குள் சென்றார். உள்ளே சென்றவர் அங்கு பீரோவின் மேலிருந்து பெட்டியை கஷ்டப்பட்டு எடுத்து அதில் நிலாவின் துணிகளை அடுக்க ஆரம்பித்தார். புருவ முடிச்சுக்களுடன் அவரை பார்த்து இருந்தாலே தவிர நிலா வாயை திறந்து எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவரும் அமைதியாக எல்லா துணியையும் அடுக்கி வைக்க, மீதம் இன்னும் கொஞ்சம் துணிகள் இருக்க விறுவிறு என்று தனது அறைக்கு சென்றவர் அங்கிருந்து ஒரு பையை எடுத்து வந்தார். அதிலும் மீதி இருந்த துணிகளை அடுக்க ஆரம்பித்தார். இனிய நிலா அமைதியாகவே அவர் செய்ததை பார்த்து கொண்டிருந்தாலே தவிர எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவள் தாயை விட பங்கஜத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறாள் அல்லவா, அதனால் அவளுக்கு அவரை கேள்வி கேட்க தோன்றவில்லை. அவர் அப்படி செய்வதற்கு ஏதாவது தகுந்த காரணம் இருக்கும் என்று எண்ணியபடியே அமைதி காத்தாள். துணிகளை அடுக்கி முடித்தவுடன் நிலா பக்கம் திரும்பியவர், இது மட்டும்தானா உன் துணி, இல்லை இன்னும் ஏதாவது பொருட்கள் வாங்கி வச்சிருக்கியா என்று கேட்டார். இல்லைம்மா, இது மட்டும்தான் என்று சன்னமான மொழியில் நிலா கூறி முடித்தாள். ஏன் அப்படி செய்கிறார் என்று அவளுக்கு புரியவில்லை. பாத்ரூம்க்கு போய் சோப்பு டவல் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு எடுத்துட்டு வா, அவளுக்கு கட்டளையிடுவது போல கூறினார் பங்கஜம். அவளும் மறுக்காமல் அவர் சொன்ன அனைத்தையும் எடுத்து வந்து நீட்டினாள். அவை அனைத்தையும் அவரே ஒரு கவரில் போட சொன்னவர் வெளியே சென்றார். மாடிப்படி அருகில் சென்றவர் கீழே நின்றபடி, குமரா குமரா கொஞ்சம் கீழே வா என்று குமரனை அழைத்தார். தன் தாயின் அழைப்பில் குமரனும் என்னவோ ஏதோவென்று தடதடவென்று படிகளில் இறங்கி வந்தவன் தன் தாயிடம் சென்று நின்று, என்னம்மா என்னாச்சு என்று படபடப்பாகவே கேட்டான். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உள்ளவா என்று கூறியவர் நிலா இருந்த அறைக்கு உள்ளே அழைத்து சென்றார். அவனும் ஏதோ யோசனையுடன் தன் தாயுடன் உள்ளே செல்ல, நிலா அங்கு பரிதவிப்பாய் நின்று இருக்க, பெட்டியிலும் பையிலும் துணிகள் அடுக்கப்பட்டு கட்டிலின் மீது இருந்தது. அவன் அறையினுள்ளே நுழைந்தவுடனே அந்த பெட்டியையும் பையையும் காட்டி, இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போய் உன் அறையில் இருக்க அலமாரியில் அடுக்கி வை என்று பங்கஜம் அலட்டி கொள்ளாமல் கூறினார். அங்கு நின்றிருந்த அந்த இருவருமே அதிர்ந்து, அம்மா என்று இருவரும் ஒரே நேரத்தில் குரல் கொடுத்திருந்தனர். நிலாவின் புறம் திரும்பாமல் என்ன என்ற ரீதியில் குமரனின் புறம் திரும்பியவர், நாளைக்கு உன் தங்கச்சியும் அத்தானும் வராங்க, அதுதான் இன்னைக்கு இந்த ரூமை சுத்தம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன் என்று அவர் சாதாரணமாக கூற, அவர் கூற வருவது புரிந்தாலும் அவர் பின்னோடு நின்று இருந்த தன் மனைவியை எட்டி பார்த்தான் குமரன். அவள் தலை குனிந்தபடி நின்றிருந்தாள். அவளுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. திடீரென்று அவனது அறைக்கு செல்ல சொன்னால் எப்படி செல்வது என்ற தயக்கத்துடனே அவள் நின்று இருக்க,
அவனும் அதே தயக்கத்துடன் தன் தாயை ஏறிட்டு பார்த்தான். என்ன குமரா, நான் சொல்றது புரியலையா? பெட்டியை எல்லாம் எடுத்துட்டு போய் உன் ரூம்ல வை. அவளுக்கு கையில் அடிபட்டு இருக்கு இல்லையா? அவளோட துணியெல்லாம் நீயே உன் அலமாரியில் அடுக்கி வை. அவளுக்கு கீழே இங்கே நிறைய வேலை இருக்கு என்று கூறியவர் நிலாவின் கையை பிடித்து தன்னோடு வெளியே அழைத்து சென்று விட்டார். தாயிடம் எதுவும் கூற முடியவில்லை அவனால். உண்மையில் கூறுவதற்கான சந்தர்ப்பத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை அவர். நிலா இதை எப்படி எதிர்கொள்வாள் என்று புரியாமல் தவித்தவன் தன் தாய் சொன்னதற்காக பெட்டியையும் பையையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு செல்ல எத்தனித்தான். ஆனால் மனதிற்குள் தன் தாயிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான். தாய் சொன்னதை தட்டாமல் பெட்டியையும் பையையும் தன் அறையில் வைத்தவனுக்கு நிலாவின் மனநிலையை எண்ணித்தான் பயமாக இருந்தது. அவள் இதனை எப்படி எடுத்துக்கொள்வாள் என்ற தயக்கம் அவனிடம். திருமணமாகி இந்த 3 மாதங்களில் அவள் அவனிடம் பேசியதே இந்த பூங்கொடியின் விஷயத்திற்காக மட்டும்தான். 2 மாதங்களாக அவளை கல்லூரிக்கு அழைத்து சென்று அழைத்து வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனிடம் எந்த பேச்சும் அவள் வைத்து கொள்வதில்லை. அவனாக ஏதாவது கேள்விகள் கேட்டாலும் அதற்கு ஹா, இல்லை என்ற தலையசைப்புகள் மட்டுமே. இப்பொழுது திடீரென்று ஒரே அறையில் தங்கச் சொல்வதை அவள் எப்படி எடுத்துக்கொள்வாள் என்ற புரியாத நிலைதான் அவனுக்கு. ஆனால் அதை எண்ணிக்கொண்டிருக்க நேரமில்லை. இன்றைய தினம் ஒரு முக்கியமான வழக்கு இருந்தது அவனுக்கு. அதை அவனால் தள்ளி போடவும் முடியாது என்று யோசித்தவன் கிளம்பி நீதிமன்றத்திற்கு சென்று விட்டான். இங்கு நிலாவின் நிலையும் பரிதவிப்பாக இருந்தது. அவரை எப்படி எதிர்கொள்வது, அதுவும் ஒரே அறையில் என்ற பதட்டம் அவளிடம். ஆனால் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு முன்பு அவளுக்கு திருமணம் நடந்திருந்தாலும் இந்த சூழ்நிலையை அவள் அன்றே எதிர்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அந்த கயவனிடம் இருந்து தப்பித்து விட்டாள். குமரனின் மீது அவளுக்கு காதலும் ஏற்பட்டிருந்ததுதான். ஆனால் மனதளவில் அவள் இன்னும் இதற்கு தயாராக இருந்திருக்கவில்லை. கையில் கட்டுடன் இருக்க என்ன செய்வது, அவனை எப்படி எதிர்கொள்வது என்ற புரியாத நிலைதான் அவளுக்கு. அன்று முழுவதும் அதே யோசனையுடனே கீழேயே நடந்து கொண்டிருந்தாள். வேலைகளை பரபரப்பாக முடித்துவிட்டு அவள் தங்கியிருந்த அறையையும் லக்ஷ்மி தேவ் வருவதற்காக சுத்தம் செய்ய ஆரம்பித்திருந்தாள். பங்கஜம்தான் அவளை கடிந்து கொண்டார். உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு காலேஜ் போகாமல் லீவு போட்டுட்டு ஒரு கையில் இவ்வளவு வேலை செய்யணும்னு என்ன ஆசையா உனக்கு? என்ன கூப்பிடாம நீ மட்டும் எதுக்கு தனியாக செஞ்சுட்டு இருக்க என்று கேட்டபடியே வந்து அவள் கையில் இருந்த துடப்பத்தை வாங்கி அவரே சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அங்கிருந்த பொருட்களை எல்லாம் அழகாக அடுக்கி வைத்து தூசு தட்டி என்று அறையை ஒரு வழியாக சுத்தமாக்கி இருந்தனர். மாலை மங்க ஆரம்பித்திருந்தது. பள்ளியிலிருந்து ஆகாஷை கணேசன் கூட்டி வந்து கொண்டிருந்தான். அவன் எப்பொழுதும் இறங்கியவுடன் ஓடி வந்து அவளிடம் அக்கா என்று தாவி செல்லம் கொஞ்சுவான். இந்த 3 மாதங்களும் அவள் கட்டுடன் இருக்க அவள் அருகில் வந்து அமர்ந்தபடி அவளிடம் செல்லம் கொஞ்ச ஆரம்பித்திருந்தான். இன்றும் அதுபோலவே ஓடி வந்து அக்கா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன ஆச்சு தெரியுமா என்று அவன் பேச தொடங்க ஹேமா அவனிடம் கடித்து கொண்டாள். ஆகாஷ், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சித்தின்னு கூப்பிடணும்னு என்று கோபப்பட அவன் மருண்ட விழிகளால் திரு திரு என்று விழித்தான். எப்பொழுதும் பழக்க தோஷத்தில் அக்கா என்று ஆரம்பிப்பான். பங்கஜமோ அல்லது ஹேமாவோ கடிந்து கொள்ள அதன் பிறகு சித்தி என்று பேச ஆரம்பிப்பான். இது அவன் வாடிக்கையாக நடக்கும் ஒன்றுதான். அன்று பள்ளியில் நடந்ததையும் அவன் தோழர் தோழமைகளை பற்றியும் ஆசிரியர் பாடம் நடத்தியதை பற்றியும் அவளிடம் சொல்லி கொண்டிருப்பான். சித்தி, இன்னைக்கு பக்கத்தில் இருந்த பிரியாவுக்கு எழுதவே தெரியல, ஆனால் நான் சூப்பராக எழுதினேன். மிஸ் எனக்கு குட் போட்டாங்க. என் கன்னத்தை பிடிச்சி இப்படி கிள்ளி கொஞ்சினாங்க என்று அவன் மழலை மொழியில் பேசி கொண்டிருந்ததை கூட கவனிக்காமல் அவளின் எண்ண ஓட்டங்களின் சுழற்சியில் சிக்கி கொண்டிருக்க சித்தி என்று அதிர்ந்து அழைத்தான். இன்னும் என்ன படுக்க போகாமல் இங்கே இவன்கிட்ட பேசிட்டு இருக்க என்று பங்கஜம் கேட்க அது வந்துமா தூக்கம் வரல என்றால் அவள் தயங்கியபடி. நீ தூக்கம் வரும்போது தூங்கு, உன்னை கூட்டிட்டு போய் நான் மேலே உங்கள் அறையில் விட்டுடுறேன் வா என்று அவள் கைகளை பற்றியபடி அவளை அழைத்து கொண்டு குமரனின் அறைக்கு சென்றார். பால்கனியில் இருந்த கைபேசியில் பேசி கொண்டிருந்த குமரன் தன் தாய் உள்ளே வரவும் கைபேசியில் அப்புறம் பேசுகிறேன்டா உன்கிட்ட என்று கூறி அலைபேசியை அணைத்துவிட்டு
தன் தாயின் புறம் திரும்ப அவரும் தன் பின்னே வராத நிலாவை எண்ணி யோசித்தவராய் வெளியே சென்று அவளை கைப்பிடித்து உள்ளே அழைத்து வந்தார். ஐயோ, அம்மா கிட்ட இதை பற்றி பேசவே இல்லையே என்று யோசித்தவன், அம்மா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க என்று அவரை பால்கனிக்கு அழைத்து சென்றவன், அவசரப்பட வேணாம், அவளை பார்த்தா பாவமாக இருக்கு, ரொம்ப பயந்து இருக்கான்னு தோணுது, உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பேச தான் நேரமே கிடைக்கல என்று குமரன் கூறி முடிக்க, ஏண்டா நீ என்ன சிங்கமா புலியா, உன்னை பார்த்து அவள் பயப்பட, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க என்று கேட்டார் பங்கஜம். அம்மா பாவம் சின்ன பொண்ணுமா, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அவளுக்கு என்று குமரன் கூற, அது என்ன டைம் கொடுக்கணுமோ அதை நீயே உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துக்கோ, நாளைக்கு என் மகளும் மருமகனும் வரும்போது நீங்கள் தனித்தனியாக இருந்தால் என்ன நினைப்பாங்க, நான் தான் ஏதோ கொடுமைப்படுத்தி இவங்க 2 பேரையும் தனித்தனியாக அடைச்சி வச்சிருக்கா மாதிரி என்ன சந்தேகப்பட மாட்டாங்களா? பங்கஜம் அங்கலாய்ப்பாக கூற, அம்மா இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்லை, உங்களை போய் அப்படி யாராவது நினைப்பாங்களா, அதுவும் உங்கள் பொண்ணு அந்த மாதிரி நினைப்பாளா என்று குமரன் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது குமரா, நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்தோம், நாளைக்கு லக்ஷ்மி வர்றது ஒரு சாக்கு அவ்வளவுதான், மற்றபடி இதை நாங்கள் யோசிச்சு தான் வச்சுருக்கோம். எனக்கு புரியுதுமா, ஆனால் என்கிட்ட சரியாக பேசக்கூட மாட்டா அவளை போய் ஒரே அறையில் இருக்க சொன்னா என்று அவன் சற்று தயக்கமாக நிறுத்த, குமரா அவள் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, 9 மாதத்துக்கு முன்னாடியே அவளுக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தது, அதை மறந்துடாத என்று பொறுமையாக மகனுக்கு எடுத்து கூறினார். அம்மா அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசுகிறீங்க, நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று அவன் கேட்க, இவர்கள் இருவரும் பால்கனியில் நின்று பேசிக்கொண்டிருக்க அவளோ 2வது முறையாக அந்த அறைக்கு வந்திருந்தாள். இப்போதுதான் அந்த அறையை சற்று நிமிர்ந்து பார்த்தாள். சுற்றி பார்வையை ஓட்டிக்கொண்டிருந்தாள். சுத்தமாக இருந்தது. அது தன் கணவனுடைய அறை என்று அதை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். காதல் 39. காலையில் எடுத்து வந்த பையும் பெட்டியும் அப்படியே ஒரு ஓரமாக இருந்தது. அதிலிருந்த துணிகளை அடுக்கி வைக்கவில்லை என்று அவளுக்கு நன்றாக புரிந்தது. அதை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அப்படியே தலையை குனிந்து கொண்டு நின்றுவிட்டாள். அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, என்ன முடிவெடுப்பது என்று புரியவில்லை. பால்கனியில் நின்று பேசிக் கொண்டிருந்த இருவரையும் பார்த்தாள். குமரா, எதுனாலும் அது இனிமே உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம், இதில் மற்றவங்க யாரும் தலையிடாமல் பார்த்துக்கோ. நீ அவளுக்கு நேரம் கொடுக்குறியோ இல்லை அவள் உனக்கு நேரம் கொடுக்குறாளோ அது உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கட்டும் என்று பங்கஜம் முடிக்க, இல்லைம்மா அவள் படிப்பு முடிகிற வரைக்கும் என்று குமரன் தயங்கினான். அது உனக்கும் உன் மனைவிக்கும் நடுவில் நடக்கிற விஷயம், அதை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் ஒரே அறையில் தான் இருக்கணும் என்று திடமாக கூறியவர் அவளிடம் நெருங்கி வந்தார். இன்னும் ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க, போய் படுத்து தூங்குமா என்று வெளிக்கதவை சாத்தி கொண்டு சென்று விட்டார். சிறிது நேரம் அங்கு மௌனமே நிலவியது. அவன் நின்றிருந்த அதே இடத்திலிருந்து அவளை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருந்தான். இவளோ தலையை குனிந்தபடி அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தாள். அதுவரை இல்லாத மௌனம். குமரன் ஏதாவது பேசுவானா என்று அவள் பார்த்து நிற்க, அவள் வாயை திறக்காமல் அமைதியாகவே இருக்க தலையை நிமிர்த்தி குமரன் இருக்கும் இடத்தை பார்த்தாள். பார்வைகள் தான் மோதி நின்றன, வாய் வார்த்தைகள் உதிரவில்லை. இருவருமே சற்று நேரம் நின்று கொண்டிருந்தனர். அவளை ரசித்து பார்த்தான். பெண்ணாய் அல்ல, அவனுடைய மனைவியாய். அவள் உணர்வுகளை படிக்க ஆரம்பித்தான். அவன் தன்னையே பார்ப்பதை உணர்ந்தவள் தலையை தாழ்த்தி கொண்டாள். அவர்களிடையே மௌனம் மட்டுமே அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அந்த மௌனத்தை கலைக்கும் பொருட்டு குமரன் தான் முதலில் வாயை திறந்தான். ஏனென்றால் அவனுக்கு நன்றாக தெரியும், இன்னும் எத்தனை மணி நேரம் இப்படி மௌனமாக நின்றாலும் அவள் வாயை திறக்கப் போவதில்லை என்று. நிலா, நீ அங்கே கட்டில் மேலே படுத்துக்கோ, நான் இங்கே இப்படி சோஃபாவில் படுத்துக்கிறேன் என்று அவன் கூற, இல்லை நான் நான் இங்கே கீழே படுத்துக்கிறேன் என்று தடுமாறியபடி அவள் கூறினாள். சொல்கிறத கேளு நிலா, உனக்கு கை கட்டு இன்னும் பிரிக்கலை, உன்னால் கீழேயோ இல்லை சோஃபாலேயோ படுக்க முடியாது, நீ கட்டிலில் படு,
அதுதான் உனக்கு சேஃப் என்று கூறியபடியே அவள் அருகில் வந்தான் குமரன். அவள் அருகில் வர வர அப்படியே நின்று கொண்டிருந்தவள் அவன் அருகில் வந்ததும் அனிச்சை செயலாக சற்று பின் ஒதுங்கி நின்றாள். அவள் அதை வேண்டுமென்று செய்யவில்லை. அவள் உடல் மொழியே தன்னாலே அதை செய்து கொண்டது. அவனோ கண்களை மெல்ல மூடி திறந்தான். அவளின் தயக்கம் அவனுக்கு நன்றாக புரிந்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவளின் இந்த செயல் அவனை காயப்படுத்தியது. அவளின் செயலை தனதாக்கிக் கொண்டு அவனும் ஒரு அடி பின்னால் நகர்ந்து நின்றான். சாரி, நான் தான் ரொம்ப முன்னாடி வந்துட்டேன் போல என்றவன் பேச, இவளோ படபடப்பாய் அவனை பார்த்து இல்லை என்பது போல தலையாட்டினாள். அவனதை கவனிக்காமல் கதவின் அருகில் சென்று கதவை தாள் போட்டுவிட்டு, நீ மேலே படுத்துக்கோ என்று கூறியபடி கட்டிலின் மீது இருந்த போர்வையையும் தலையணையையும் எடுத்து சோஃபாவின் மீது போட்டவன் அவளிடம் வேறு எதுவும் பேசாமல் சென்று படுத்துவிட்டான். அவளுக்குத்தான் சங்கடமாக போய்விட்டது. அவள் வேண்டுமென்று செய்யவில்லை, அவளை அறியாமல் செய்துவிட்டாள். அவன் கோவித்து கொண்டானா என்று என்ன தோன்றியது அவளுக்கு. ஆனால் மன்னிப்பு கேட்பதா அல்லது போய் படுத்து விடுவதா என்று சிந்தித்தபடி அங்கேயே தேங்கி நின்றாள். 5 நிமிடங்களுக்கு பின் விளக்கு வெளிச்சம் அப்படியே இருக்க அவன் கண்களை மூடி படுத்திருந்தாலும் தன் கைகளை விலக்கி பார்த்தான். வெளிச்சம் அணைக்கப்படவும் இல்லை, நிலா அங்கிருந்து நகரவும் இல்லை. இப்பொழுது என்ன என்று சலிப்பாக தோன்றியது அவனுக்கு. எழுந்து அமர்ந்தான். அவனையே பார்த்திருந்த நிலாவிடம், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரே அறையில் படுக்கிறது உனக்கு ஏதாவது தயக்கம்னா சொல்லு, நான் வேணும்னா பால்கனியில் போய் படுத்துக்கிறேன் என்று அவன் கூற, இல்லை என்று தலையாட்டியபடியே வேகமாக சென்று கட்டிலின் ஒரு பகுதியில் படுத்துக்கொண்டாள். கண்களையும் இறுக மூடிக்கொண்டாள். ஏனோ அவளின் அந்த செயல் அவனுக்கு சிரிப்பை வரவழைத்தது. சிறு புன்னகையுடனே தலையை ஆட்டியபடி அவனே எழுந்து சென்று இரவு விளக்கை ஒளிரவிட்டவன் குழல் விளக்கை அணைத்தான். பால்கனி கதவு திறந்து இருக்க அதை மூடினான். மெல்லிய பூங்காற்றும் சன்னமான நிலவொளியும் அந்த அறையின் ஜன்னலின் வழியே புகுந்து அவர்கள் இருவரின் இடையே நிழலாய் நின்றது. புதிதாக தனது அறையில் தனது மனைவி படுத்திருப்பதும் அவனுக்கு ஏதோ ஒரு சொல்லனா நிம்மதியை தர, படுத்திருந்தவனுக்கு தூக்கம் என்னவோ தூரம்தான் போனது. அவளோ கண்களை மூடிவிட்டாள். போர்வையையும் எடுத்து முழுதாக போர்த்தி கொண்டாள். ஆனால் தூக்கம் என்னவோ வரவில்லை. புதிதான இடமாற்றமா அல்லது கணவனின் அருகில் அவனது அறையில் இருப்பதா என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று அவளை தூங்க விடாமல் செய்து கொண்டிருந்தது. கீழே இருந்த அறையை விட இந்த அறை பெரிதாகவும் காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருந்தது. ஆனாலும் அவளால் தூங்க முடியவில்லை. இருவரும் தத்தமது துணைகளை பற்றி எண்ணிக்கொண்டு இரவு வெகுநேரம் விழித்தபடியே இருந்தவர்கள் எப்பொழுது உறக்கத்தை தழுவினார்கள் என்று அவர்களுக்கே தெரியாத நிலைதான். இரவு உறங்க வெகுநேரம் ஆனதனாலோ என்னவோ காலையில் கோழி கூவி வெளிச்சம் புலர்ந்த பிறகும் நிலா எழும்பவே இல்லை. அவள் போர்வையை முழுதாக போர்த்தி இருந்ததனால் இவனால் அவளை கவனிக்கவும் முடியவில்லை. அவள் கல்லூரிக்கு வேறு செல்ல வேண்டுமே என்று யோசித்தபடி முதலில் அவன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தான். அப்பொழுதும் அவள் கண் திறக்காமல் இருக்க எழுப்பலாமா வேண்டாமா என்று தனக்குள்ளேயே பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தான். அவளை எழுப்புவதற்காக அருகில் சென்று அவள் தன்னை தவறாக நினைத்துவிட்டால் என்ன செய்வது என்ற தயக்கமும் அவனுக்கு இருந்தது. இந்த அம்மா வேற, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சாவது இப்படி கொண்டு வந்து விட்டு இருக்கலாம். இவளுக்கு இன்னும் கை கட்டு கூட இன்னும் பிரிக்கல. இப்போ என்ன செய்யறது என்று யோசித்தபடியே அவன் நின்று கொண்டிருந்தான். கதவு தட்டும் சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்த்தான். அந்த சத்தத்திலேயே நிலாவும் விழித்து கொண்டு போர்வையை தாழ்த்தி திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். கதவு சாத்திதான் இருந்தது. அவன் காலையிலேயே தாளை விலக்கி இருந்தான். ஆனால் தாள் போடவில்லை. இனிய நிலா இன்னும் எழுந்து வராததிலேயே அவளை பற்றி நன்கு உணர்ந்தவராய் பங்கஜம் அவரே அவளை எழுப்புவதற்காக மேலே வந்துவிட்டார். அவர் தட்டும்போது கதவு தானே விலகி கொண்டு திறந்துவிட தன் மகன் கட்டிலின் அருகே அவனின் மனையாளை எழுப்புவதா வேண்டாமா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருப்பது அவருக்கு நன்றாகவே புரிந்தது. நிலாவும் சத்தத்தில் திடுக்கிட்டு போர்வையை விலக்கிக் கொண்டு எழுந்து அமர்ந்திருப்பதை பார்த்தவர் உள்ளே வந்தபடி, என்ன நிலா, நல்ல தூக்கமா என்று கேட்டபடியே அவளின் அருகில் வந்தார். குமரனும்
அவருக்கு வழிவிட்டு சற்று ஒதுங்கி நிற்க, பங்கஜம் அவள் அருகில் சென்று நின்று ஒரு கையால் போர்வையை விலக்கிக் கொண்டிருந்தவளுக்கு உதவும் முயற்சியாக அவரே போர்வையை விலக்கிவிட்டு அவள் எழுவதற்கு உதவி செய்தார். "நீ போய் குளிச்சிட்டு வாமா" என்று சொன்னபடியே தன் மகனின் புறம் திரும்பி, "ஏண்டா, இந்த பெட்டியில இருக்கிறத இன்னும் உன்னோட பீரோல எடுத்து வைக்கலையா? அந்த புள்ள ஒத்த கைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்?" என்று தன் மகனை கடிந்தபடியே அவரே பீரோவை திறந்து துணிகளை அடுக்க ஆரம்பிக்க, அவனும் அவரின் அருகில் வந்து அவருக்கு உதவி புரிய ஆரம்பித்தான். அவர் எடுத்த பெட்டியில் சுடிதாரும் புடவைகளும் இருக்க, அவன் எடுத்த பையில் அவளின் உள்ளாடைகள் இருக்க, இவன் சற்று சங்கடமாக தலையை கோதியபடியே அந்த பையை கீழே வைத்துவிட்டு, "அம்மா, அந்த பெட்டிய என்கிட்ட கொடுங்க, நான் அடுக்கிறேன். இந்த பைய நீங்க அடுக்குங்க" என்று கூறி அவரிடம் இருந்த பெட்டியை வாங்க முற்பட்டான். "ஏன், உன்னோட உள்ளாடையெல்லாம் உன் அம்மாவும் மத்தவங்களும் எடுத்து வைக்கும்போது உன் பொண்டாட்டித நீ எடுத்து வைக்க மாட்டியா?" என்று கேட்டார் பங்கஜம். அப்போதுதான் சரியாக குளியலறையிலிருந்து வெளியே வந்தவளுக்கு தன் கணவன் சங்கடமாக நிற்பதும், அதற்கு தன் மாமியார் அவனை கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பதும் கண்ணில் பட, அவளே வேக எட்டுக்கள் எடுத்து வைத்து சென்று தன் கணவனின் கையில் இருந்த பையை தன் ஒற்றை கையால் வாங்க, அவனோ இதை சற்றும் எதிர்பாராமல் தன் தாயையும் மனையாளையும் பார்த்து விழித்து நின்றான். உடனே தன் சங்கடத்தை மறைத்துக் கொண்டு, "அம்மா, நான் கீழே இருக்கேன், நீங்க நிலாவுக்கு உதவி பண்ணுங்க" என்று கூறியபடியே கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கிவிட்டான். அவனின் செயலில் மின்னகையுடன் துணிகளை எடுத்து அடுக்கி வைக்க ஆரம்பித்தார் பங்கஜம். நிலா உடனே, "அம்மா, நானே அடுக்கி வைக்கிறேன்" என்று கூறினாள். "மணிய பாரு, முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடியாகு. நான் தானே உனக்கு எப்பயும் உட மாத்தி விடுறது" என்று கேட்க, அவளும் தலையை ஆட்டியபடியே குளிக்கச் சென்றாள். 10 நிமிடத்தில் அவள் குளித்துவிட்டு வர, இவரும் துணிகளை எல்லாம் அடுக்கி வைத்துவிட்டு தன் மகனின் கலைந்த பொருட்களையும் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். நிலா வரவும் அவளுக்கு உடை மாற்றுவதில் உதவி செய்துவிட்டு பின் தலையை வாரி விட்டுவிட்டு அவளையும் அழைத்து கொண்டு கீழே வந்தார். அவர்கள் இருவரும் கீழே வரும்போது குமரன் பேப்பரை படித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். தலையை குனிந்தபடியே தன் தாயின் முந்தானையை பிடிக்காமலே பிடித்தபடி செல்லும் தன் மனையாட்டியை ஓர பார்வையால் பார்த்து கொண்டு பேப்பரில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்க, இதை கவனித்த கணேசன், "என்னடா, பொண்டாட்டிய சைட் அடிக்கிற போல" என்று கேட்டு வைக்க, அது அங்கு சென்று கொண்டிருந்த இருவர் காதிலும் ம- மட்டுமல்லாமல் ஆகாஷுக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்த ஹேமாவின் காதுகளிலும் விழுந்துவிட, கொல் என்று சிரித்து விட்டாள் அவள். பேப்பரை கீழே இறக்கி தன் அண்ணனை பார்த்து இழித்து வைத்தவன் தன் அண்ணியை பார்த்தபடி, "ஏன்" என்று பார்வையால் கேட்டபடி கைகளை உயர்த்தி வாயை பொத்தும்படி தன் கையை தன் வாயருகில் கொண்டு சென்று சமிஞ்சை செய்து தன் அண்ணியை மிரட்ட, அந்தோ பரிதாபம்! ஹேமாவிற்கு இன்னும் சிரிப்பு அதிகமானது. அவனும் பல்லை கடித்தபடி, "அண்ணி" என்று பற்களுக்கிடையே உச்சரித்து அழைக்க, இதை அனைத்தையும் கேட்டு சிரித்துக்கொண்டே சமையலறையை நோக்கிச் சென்றார் பங்கஜம். பின்னால் சென்றவளுக்கும் சற்றென்று சிரிப்பு வந்துவிட்டது. ஆனால் அதை யாருக்கும் காட்டாத வண்ணம் தன்னை மறைத்து கொண்டு சமையலறையினுள் புகுந்து விட்டாள். சிறிது நேரத்தில் உணவு வகைகள் உணவு மேஜையில் பரிமாறப்பட, அனைவருமே அமர்ந்து காலை உணவை உண்ண ஆரம்பித்தனர். அது முடிந்தவுடன் குமரன் நிலாவை அழைத்து கொண்டு கல்லூரிக்கு செல்ல புறப்பட்ட வாகனத்தில் ஏறி அமர, நிலா எப்பொழுதும் போல வாகனத்தின் பின்னால் இருந்த சீட்டில் ஏறி அமரப்போக, பங்கஜம் அவளை தடுத்து நிறுத்தினார். "என் பையன் என்ன உனக்கு டிரைவரா? முன்னாடி ஏறி உக்காரு" என்று கூற, அவரை விழி எடுக்காமல் பார்த்திருந்தவள் அவரை பார்த்தபடியே அவரின் சொல் தட்டாமல் முன்னால் ஏறி அமர்ந்தாள். அவளுக்கு தெரியும் பங்கஜம் அப்படி பேசுபவர் இல்லை என்று. ஒரு தாயாய் அவளின் பார்வை மாற்றங்களை புரிந்தே அவரும் அடுத்த முயற்சியை எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் அவளின் பார்வை மாற்றங்கள் அவனுக்குத்தான் இன்னும் புரியவில்லை. அவன் எப்பொழுது தன் அறையில் பூங்கொடியை பற்றியும் தன் கேஸை பற்றியும் எடுத்து கூறி தன் தங்கையாக பாவித்து அவளுக்கு நியாயம் செய்ய விளைவிக்கப் போகிறேன் என்று கூறினானோ, அன்றிலிருந்து நிலாவின் பார்வை யாரும் அறியாமல் தன் கணவனை தழுவிச் சென்று கொண்டுதான் இருந்தது. ஆனால் அவன் பூங்கொடிக்கு நியாயம் வாங்கி தருவதில் மும்முரமாக இருக்க, தன் மனையாளின் மாற்றங்களும் அவளின் பார்வை மாற்றங்களும் கவனிக்க தவறி இருந்தான் அவன். சிறிது நாட்களாகவே இவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த பங்கஜமும் ரங்கராஜனும்
அந்த கேசும் முடிந்து வெற்றி பெற்ற அந்த தினத்தின் நிலாவின் பார்வை அவன் கணவனை அகலவே இல்லை என்பதையும் கண்டு கொண்டு அந்த முயற்சியை எடுத்து வைத்திருந்தனர். லக்ஷ்மியும் தேவும் ஊருக்கு வருவது அவர்களுக்கு ஒரு சாக்காக அமைந்து விட்டது. பங்கஜம் சொல்லை தட்டாமல் அவளும் முன்னால் ஏறி அமர்ந்து குனிந்தபடியே பயணத்தை மேற்கொள்ள எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் குமரன் அன்று அவளிடம் பேசியே ஆக வேண்டும் என்ற நினைப்பில் இருக்க, அவள் தன் தாய் சொல்லை தட்டாமல் தன் அருகில் ஏறி அமர்ந்ததைக் கண்டு வியந்ததும் சற்று தைரியம் பெற்றவனாய் தன் மனையாளை நோக்கி திரும்பி, தங்கச்சியும் அத்தானும் வர்றாங்கல்ல, அதான் அம்மா இப்படி பண்றாங்க. நீ கவலைப்படாத, நான் எந்த தொல்லையும் உனக்கு கொடுக்க மாட்டேன். தேவதான் நம்ம 2 பேரோட வாழ்க்கைய பார்த்தாருன்னா கவலைப்படுவது மட்டும் இல்லாம கேள்வியும் கேட்பாரு. மாப்பிள்ளை இல்லையா, அவர்கிட்ட எதுவும் பேச முடியாது, பதில் சொல்லவும் முடியாது. அதனாலதான் அம்மா கொஞ்சம் கண்டிப்பா நடந்துக்கிறாங்க. மத்தபடி நீ எதுக்கும் கவலைப்படாத என்று அவன், எங்கே அவள் வருத்தப்பட போகிறாள் என்று அவன் கூறிக்கொண்டே போக, அவளுக்கோ இது வாடிக்கையான ஒன்றுதானே. எப்பொழுதெல்லாம் பங்கஜம் சொல்வதை நிலா கேட்கவில்லையோ அப்பொழுதெல்லாம் அதட்டி அவர் அதை செய்ய வைப்பது என்பது இந்த 9 மாதங்களாக நன்றாக அறிந்து பழகிய ஒன்றுதான் அவளுக்கு. ஆனால் நிலாவிடம் மட்டும்தான் அப்படி அவர் நடந்து கொள்கிறார் என்பதையும் அவள் அறிந்தே இருந்தாள். மற்றபடி அனைவரிடமும் அவர் பாசமாக பரிவாக பேசுபவர்தான். ஒரு குழந்தைக்கு எப்படி நல்லது புகுத்த அந்த தாய் சிரத்தை எடுத்து தன்னையே கோபமாக காட்டிக்கொள்ள முயற்சித்தாலும் அந்த தாயின் பரிவும் பாசமும் அந்த குழந்தைக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? இவன்தான் அதை எதையும் அறியாமல் தன் மனையாளுக்கு தன் அம்மாவை புரிய வைத்துவிடும் நோக்கில் அவளுக்கு தன் தாயை பற்றி கூறிக்கொண்டிருந்தான். அவள் அமைதியாக இருப்பதை உணர்ந்து அவளை நிமிர்ந்து பார்த்தவன், ஏதாவது பேசினா அட்லீஸ்ட் தலையையாவது ஆட்டு, இல்லனா எனக்கு நானே தன்னால பேசிக்கிறேனோன்னு தோண ஆரம்பிச்சிடுது நிலா. வண்டி ஓட்டும்போது அமைதியா வண்டி ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அத ஒரு வாட்டி பார்த்தாதான் தெரியும் என்று அவன் சலிப்பாக கூறுவது அவளுக்கு புரிந்திருந்தாலும் அவன் மனதை வருத்தப்பட வைக்க கூடாது என்று மெல்ல தலையை மட்டும் சரி என்பது போல ஆட்டினாள். அந்தோ பரிதாபம், அதை அவன் தான் கவனிக்கவில்லையே என்று சலிப்புடன் அவன் கீரை மாற்ற, அவளும் பரிதவிப்பாய் ஓரக்கண்ணால் தன் கணவனை பார்த்தாள். அவன் தன் தலையாட்டலை கவனிக்கவில்லை என்பதை உணர்ந்து மெல்ல தன் வாயை திறந்து சரிங்க என்றாள். திடீரென்று அவள் குரல் கேட்டதும் அவளை அனிச்சை செயலாக திரும்பி பார்த்தவன் மெச்சுதலாக புருவத்தை உயர்த்தி கண்களையும் விரித்து வாயை சுளித்து, பரவாயில்லையே, மரியாதையெல்லாம் கொடுக்கற என்று கூறினான். பாவம், அவள் அதற்கு என்ன பதில் சொல்வாள்? அவள் எப்பொழுதும் யாரையும் மரியாதை இல்லாமல் பேசியதோ அழைத்ததோ இல்லை. எப்போதுமே மரியாதை கொடுத்து பழகுபவள்தான் அவள். ஆனால் ஆண்கள் என்று வந்துவிட்டால் பழகவே சந்தர்ப்பம் கிடைக்காமல் ஒதுங்கியே சென்று விடுவாள். இந்த வீடும் இந்த வீட்டு மனிதர்களும் சிறிது சிறிதாக அவள் செயல்களையும் பழக்கங்களையும் மாற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அது ஆரோக்கியமான அவசியமான மாற்றமாகவும் அவளுக்கு இருந்தது. அவன் மேலும் அவளிடம் பேச முயற்சித்தவனாய், நிலா, ஒண்ணு மட்டும் உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். நம்ம 2 பேரும் ஒரே அறையில இருக்கிறதுனால உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன். ஐ மீன், உன் விருப்பம் இல்லாம உன்கிட்ட நெருங்க மாட்டேன். என்ன நீ நம்பலாம். ஒருவேளை உனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா, இல்ல என்ன நினைச்சு சின்ன சந்தேகம் இருந்தாலோ தைரியமா என்கிட்ட சொல்லலாம். யாருக்கும் தெரியாதபடி நானே பால்கனில படுத்துப்பேன் என்று அவன் கூறிக்கொண்டே போக அவள் கண்கள் கலங்கி விட்டது. அவன் அவளுக்காக சிந்திக்கிறான் அல்லவா? தன் கணவனை நினைத்து பெருமையாகவும் இருந்தது. அவன் அப்போதுதான் அவளை பார்த்தான். அவள் கண்கள் கலங்கி இருப்பதை பார்த்து, ஐயோ, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இல்ல நான் பேசுறது ஏதாவது உனக்கு புரியலையா என்று கேட்டபடியே வண்டியை ஓரமாக நிறுத்தி அவளின் புறம் திரும்பி அமர்ந்தவனாய், என்னாச்சு நிலா, எதுக்கு அழுவுற என்று கேட்டான். அவளும் இல்லை என்பது போல தலையை ஆட்ட, நான் பேசுறது ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டியா என்று நிறுத்தி நிதானமாய் தயங்கியபடி அவனும் கேட்டான். அதற்கு அவள் இல்லை என்பது போல தலையாட்ட, அப்ப எதுக்கு அழுவுற? எதையாவது வாயை திறந்து சொன்னாதானே தெரியும். நீ அமைதியாவே இருந்தா என்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? உன்னுடைய இந்த பாஷையை என் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை காலம் ஆகும்னு தெரியல. தயவு செஞ்சு அழாத நிலா. நீ அழுதா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அதுதான் உண்மை. இந்த வீட்ல இருக்க யாருமே நீ அழுவுறத விரும்ப மாட்டாங்க என்று படபடப்பாக கூற,
அவன் வார்த்தையில் அவள் அதை உணர்ந்தவளாய் கண்களை அழுந்த துடைத்து கொண்டாள். அவள் வார்த்தையை அவள் கேட்டு கண்களை துடைத்ததே அவனுக்கு சற்று நிம்மதியை தந்தது. எதுக்காகவும் அழாத, எதுனாலும் தைரியமா பேசு. உங்க வீடு மாதிரி கிடையாது நம்ம வீடு. இங்க யார் வேணாலும் எதை வேணாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு. உனக்கு பேசுறதுக்கு ரொம்பவே உரிமை இருக்கு. நீ நல்லா படிக்கணும், படிச்சுட்டு இன்னும் நல்லா உயரணும். அதுக்கு நாங்க எல்லாருமே உனக்கு உறுதுணையா இருப்போம். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எதையும் சாதிக்க முடியாது. உன்னை மாத்துறதுக்கு நாங்க எடுத்த எல்லா முயற்சியும் வீணா போனதா எண்ணி நாங்க தான் வருத்தப்படுவோம். ஏதாவது பேசு நிலா. எதுக்காக அழுகுறனாவது சொல்லு. ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டியா என்ன என்று அவன் மீண்டும் கேட்க, இல்ல, அப்படி இல்ல, எல்லாம் எதுவும் இல்ல, ஏதோ திடீர்னு அழுக வந்துருச்சு என்று மிகவும் மெல்லிய குரலில் அவள் கூற, அவள் இவ்வளவு பேசியதே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. இதே மாதிரி எப்பயும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல பழகு நிலா. எல்லார்கிட்டயும் பேசி பழகு. காலேஜ்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்திக்கோ. அது உனக்கு நல்ல மாற்றமா இருக்கும். யார் எந்த கேள்வி கேட்டாலும் மறுக்காம அதுக்கு பதில் சொல்ல. பேசுறதுக்கு தயங்குறதுக்கோ இல்ல பயப்படுறதுக்கோ எந்த அவசியமும் இல்ல. நம்ம எல்லாருக்கும் பேசுறதுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. சரி, விட்டா நான் இப்படியே பேசிக்கிட்டு இருப்பேன். உன்னோட காலேஜுக்கு நேரமாகிரும். நாம கிளம்பலாம். கண்ணை நல்லா தொடச்சுக்கோ என்று கூறியபடி அவளை கல்லூரிக்கு அழைத்துச் சென்று விட்டு வந்தான். மாலை அவளை அழைத்துச் செல்வதற்கும் அவனே வர அவள் நிமிர்ந்து அவனை பார்த்த நொடி அவன் மென்னகையை புன்னகையை அவளை நோக்கி சிந்தினான். அந்த மென்னகை அவளுக்கு சொல்லனா தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அவள் இதழிலும் ஒரு சின்ன புன்னகை கீற்று வந்து போனதோ என்று அவன் யோசிப்பதற்கு முன்னால் அது காணாமலும் போயிருந்தது.